Good morning, students. For the first year, we are going to see about the fourth unit. Okay, elasticity. Okay, fourth unit first பார்ப்போம். Okay, third unit வந்து later பார்ப்போம். Fourth unitல வந்து elasticity பார்ப்போம். Elasticity-ல வந்து elastic moduli, Hooke's law, relation between elastic constants, Poisson ratio, twisting of the wire, rigidity modulus of torsional pendulum, static torsion, இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கிளாஸுக்குள்ளார போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லானா என்ன? வித்தின் எலாஸ்டிக் லிமிட் த ஸ்டாட்டிக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயினா இருந்ததுன்னா அது வந்து ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இருந்தா ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். therefore E is constant. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ஈன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இ, வேர் இ இஸ் த எலாஸ்டிக் மாடுலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எலாஸ்டிசிட்டியை வந்து நம்ம வந்து டிட்டர்மினேஷன் ஃபார்முலால பார்த்தோம்னா ml மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ் மைனஸ் 2ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஹூக்ஸ் லா. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மொபில் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட இது பார்க்க போறோம். ஓகே, மாடுலை இதுல வந்து யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தென் ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ், பாய்சான்ஸ் ரேஷியோ, இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் டு லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் லிமிட், வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டா இருந்ததுன்னா அது வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா the longitudinal stress is equal to force by area, F by A அப்படின்னு சொல்லுவாங்க. லாஞ்சிடியூனல் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னா எதனால ஃபோர்ஸும் ஏரியாவும் சேஞ்ச் ஆச்சுன்னா லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன? லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு எல் பை எல், கேபிட்டல் எல். ஓகே, ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இப்போ யங் ஸ்மால்லஸ் வந்து இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ டிவைட் பை ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து இப்படியும் சொல்லலாம், எஃப் கேபிட்டல் எல் டிவைட் பை ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லலாம், ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபார் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் டிவைட் பை ஏஎல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யங்ஸ் மாடுலஸ். ரிஜிடிட்டி மாடுலஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துப்போம். அந்த பாக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து அதை மூவ் பண்றோம். ஸோ அந்த ஆங்கிள் மூவ் பண்ணோம்னா அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது. அவ்வளோ டீட்டா பைன்ற ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா எல்ன்ற லென்த்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபிகர் 1.2 பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஓகே, ஃபிகர் 1.2ல வந்து ஏபிசிடி ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து பையன்ற ஆங்கிள் வந்து மூவ் பண்றப்ப ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அப்படின்னு ஏ டேஷ் பி டேஷ் இ டேஷ் எஃப் டேஷ்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பையன்ற ஆங்கிள். அதை பை இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல். எல்ன்றது என்னன்னா ஸ்மால் எல்னா ரிலேட்டிவிட்டி டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான். ஏலேருந்து ஏ டேஷ் வந்து எவ்வளவு டிஸ்பிளேட் ஆயிருக்கு, அது வந்து ஸ்மால் எல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸ்மால் எல்ன்ற ஆங்கிள் லென்த் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ஸ்மால் எல்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து நவுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். therefore rigidity modulus G, அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஜின்னு சொல்லலாம். rigidity modulus வந்து ஜின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எஃப் பை ஏ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். அது வந்து எஃப் பை ஏ டிவைடட் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து பை. ஷியரிங் ஸ்ட்ரெயின்றது ஆங்கிள் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஆங்கிள் ஆஃப் சேஞ்ச் வந்து ஏலேருந்து ஏ டேஷ் வந்து நவுறப்ப பையன்ற ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது, அதான் ஷியரிங் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பை. ஓகேவா? therefore here A is equal to அந்த ஏரியா வந்து எவ்வளவு வந்து நவுந்திருக்குன்னா L2 எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். therefore angle area of face ABEF அது வந்து L2 அப்படின்னு சொல்லலாம். therefore G is equal to T by pi, whereas T is the tangential stress. ஓகே, Tன்றது என்னன்னா tangential stress அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா கேன்னு சொல்லலாம். ஸோ த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஸ்ட்ரெஸ் டு வால்யூம் ஸ்ட்ரெயின்.
வால்யூம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்து டிவைட் பண்ணோம்னா பல்க் மாடுலஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா கே இஸ் ஈக்குவல் டு பல்க் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பல்க் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியும் எஃப் பை ஏ. ஸோ எஃப் பை ஏன்னு எழுதிடுறோம். டிவைட் பை வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்து என்னன்னா மைனஸ் வி பை கேபிட்டல் வி தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எஃப் பை ஏ வந்து நம்ம வந்து பின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ப்ரெஷர் எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து வால்யூம் ஸ்ட்ரெயின் வந்து மைனஸ் வி ஸ்மால் வி டிவைட் பை கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பல்க் ஸ்ட்ரெயின் கே இஸ் ஈக்குவல் டு பி பை மைனஸ் வி டிவைட் பை வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பல்க் மாடுலஸ். ஸோ தென் வந்து ரிஜிட் அந்த பாய்சான்ஸ் ரேஷியோனா என்ன? பாய்சான்ஸ் ரேஷியோ when a wire is stretched it becomes long but thinner. ஓகே, ஒரு ஒயர் வந்து நம்ம இழுக்க ஆரம்பிச்சோம்னா அது வந்து நீட்டா வரும், அதே சமயத்துல அந்த ஒயர் வந்து திக்னஸ் வந்து குறைஞ்சு தின்னா வரும். ஸோ அதுதான் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ. ஓகே, ஆல்தோ இட்ஸ் லென்த் இன்க்ரீசஸ் த டயமீட்டர் டிக்ரீசஸ். அது லென்த் இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட ரேடியஸ் வந்து அந்த ஒயரோட ரேடியஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த ரேடியஸ் ஆஃப் லேட்ரல் contraction of the longitudinal elongation is called, and the longitudinal elongation தான் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் v is equal to nu by lambda அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா rigidity modulus, சாரி, ரிலேஷன் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் ஷியர் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே, அதே தான் ஆங்கிள் ஆஃப் ஷியரும் லீனியர் ஸ்ட்ரெயினும் எப்படி இருக்கு. அதே மாதிரி ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸ்ல வந்து ஏ பையன்ற ஆங்கிள் வந்து மூவ் ஆகுது, ஏ வந்து ஏ டேஷா மூவ் ஆகுது, பி வந்து பி டேஷா மூவ் ஆகுது. ஸோ அதே கான்செப்ட் தான் எடுத்துக்கிறோம், மேலே சொன்ன கான்செப்ட் மேலே. அப்போ வந்து என்ன ஆகும்னா அது என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்ன்ற லென்த் தான் இருக்குது. therefore tensile strain along the diagonal b db. ஓகே, டி டி டில இருந்து பி வந்து எவ்வளவு வந்து ஸ்ட்ரெயின் வந்து நடக்குது. E is equal to db dash minus db. db dash ல இருந்து minus db வந்து கழிக்கிறோம் divided by bd that is equal to bb dash வந்து நம்ம எப்படி எழுதலாம், அது அப்படியே தான் இருக்கும். therefore minus bd க்கு பதிலா we can write the term as dk அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். dk என்ற டேர்ம் வந்து நம்ம போடுறோம். ஓகே, அப்ப வந்து என்னவா மாறும், E ன்றது therefore k b dash divided by db அப்படின்னு மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பட் we know that triangle bkb dash, that is kb dash divided by bb dash is equal to cos 45 degree. இது வந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா 45 டிகிரி, cos 45 டிகிரில ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்போ வந்து bb dash வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு போனோம்னா kb dash is equal to bb dash into cos 45 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். therefore bb dash divided by root of 2 அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து cos 45 வந்து 1 by root 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து அந்த டேர்ம் வந்து என்னவா மாறும்னா bb dash divided by root 2 அப்படின்னு வரும். whereas db is equal to root of l square plus l square is equal to l வந்து காமனா வெளில எடுத்துனோம் l into root of 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். therefore E is equal to kb dash divided by b db that is equal to kb dash க்கு பதிலா என்ன எழுதலாம், we can write the term மேல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, bb dash divided by root of 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதை வந்து அந்த டேர்ம் எழுதிட்டு டிவைட் db க்கு பதிலா என்ன எழுதலாம், l into root 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா bb dash divided by 2l அப்படின்னு வரும். அதாவது 2 get cancels, அந்த ரூட் சாரி 1 by 2 root 2 வந்து கீழே வந்ததுன்னா 2 மாறிடும். அப்போ 2l அப்படின்னு மாறிடும். ஓகேவா? therefore bb dash வந்து பைன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம், and then by 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். where bb dash divided by l is equal to pi. நமக்கு தெரியும் bb dash divided by l வந்து என்னது பைன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா pi by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து the rigidity relation between the angle of shear and the linear strain அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் வால்யூம் ஸ்ட்ரெயின் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெயினுக்கு லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். எவ்வளோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், ஒரு ஏற்கனவே இருந்த வால்யூம் அது வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் வால்யூம் நமக்கு தெரியும் 3e அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம்ல 3e டிவைடட் பை
1. Okay, இதோட 1ன்னா என்ன ஆகும்? அப்ப 3e தான். Okay, increase in volume வந்து 3e அப்படின்னு சொல்றோம். Therefore volume strain is equal to 3e அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் த எலாஸ்டிக் மாடலே. எலாஸ்டிக் மாடலில் வந்து என்னன்னா இப்ப வந்து அதே பாக்ஸ் எடுத்துக்கிறோம். பட் வந்து நம்ம வந்து ஏபியை மட்டும் தான் வந்து நவுத்தணும். சிடி வந்து கான்ஸ்டன்டா இருந்தது. இப்ப இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லா சைடும் வந்து மூவ் பண்றோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்றப்ப எல்லா சைடுமே மூவ் ஆகுது. ஓகே, ஆல் த ஆங்கிள்ஸ் கெட் சேஞ்ச்டு. ஓகே, சோ எப்ப எல்லா ஆங்கிளும் மூவ் ஆச்சுன்னா எப்படி வந்து ஆகும், எப்படி வந்து அந்த இது வந்து ஆகும், நெட் எலாங்கேஷன் அலாங் த டைரக்ஷன் பி. ஃபர்ஸ்ட் பி என்ற டைரக்ஷன்ல எலாங்கேஷன், அதாவது மேலேயும் கீழேயும் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணா லாம்டா பி மைனஸ் நியூ கியூ மைனஸ் மியூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி கியூக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு லாம்டா கியூ மைனஸ் நியூ பி மைனஸ் மியூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். தேர்ஃபார் அதே மாதிரி ஆருக்கு ஜி இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆர் டிவைட் மைனஸ் mu r mu p minus mu r mu q அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். Therefore the elastic constant EGK is termed of lambda and mu அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் இதுல வந்து several cases வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து சப்போஸ் only stress, okay, only p என்ற டைரக்ஷன் மட்டும் மூவ் ஆச்சுன்னா எப்படி ஆகும், q p என்ற மட்டும் மூவ் ஆச்சுன்னா q வும் r வும் வந்து 0ல இருக்கும். So அப்ப வந்து linear strain E is equal to lambda p. Therefore Young's modulus E is equal to stress by linear strain, that is equal to p by lambda into p, that is equal to 1 by lambda அப்படின்னு சொல்றாரு. Therefore lambda வந்து இந்த சைடுல எடுத்துட்டு வந்து E வந்து ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு வந்தா lambda is equal to 1 by E, அதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா r வந்து 0ல இருக்கும், p is equal to minus q அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப வந்து என்னவா மாறும் டேர்ம் E is equal to lambda p minus mu minus p, that is equal to lambda and mu வந்து வெளியில கான்ஸ்டன்டா எடுத்துருவோம். அப்ப எடுத்துட்டு வந்தா lambda plus mu into p அப்படின்னு வரும். The angle of shear pi is equal to 2e, that is equal to 2 into e க்கு பதிலா lambda plus mu into p அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். Therefore rigidity modulus G is given as stress divided by angle of shear, that is p by pi அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பைக்கு பதிலா 2 into lambda plus mu into p அப்படின்னு சொல்லலாம். Therefore அதை வந்து திருப்பி சிம்பிளிஃபை பண்ணா 1 by 2 into lambda plus mu அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். pp get cancels and it becomes as 1. okay, so அப்ப வந்து 1 by 2 into lambda plus mu அப்படின்னு எழுதலாம். அப்ப 2 into lambda plus mu வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டா 1 by g ன்னு வரும். ஓகேவா? so therefore 2 into lambda plus mu is equal to 1 by g. therefore அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா p q is equal to r, மூணுமே வந்து ஒரே லென்த்ல இருக்கு. so the body is now subjected to uniform stress in all direction. இப்ப எல்லா டைரக்ஷனுமே வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகும், 3e is equal to 3 into lambda minus mu into p அப்படின்னு வரும். therefore e வந்து நமக்கு தெரியும் lambda p minus mu p minus mu p, that is equal to lambda minus 2 mu into p அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். therefore bulk strain is equal to 3 into lambda minus 2 mu that into p அப்படின்னு சொல்லிட்டு the bulk modulus k is equal to stress divided by bulk strain, that is equal to p into p divided by 3 lambda minus 2 mu into p அப்படின்னு சொல்றான். therefore the term is expressed as 1 by 3 lambda minus 2 mu அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். இப்ப வந்து lambda minus 2 mu வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு வந்தா 1 by k 3k அப்படின்னு வரும். அதை வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து ரிலேஷன் பிட்வீன் அந்த மாடுலஸ்குள்ள ரிலேஷன் வந்து எப்படி பார்க்கலாம், ரிலேஷன் பிட்வீன் e, g and k. மூணுத்துக்கு ரிலேஷன் பார்த்தோம்னா we have 2 into lambda plus mu is equal to 1 by g. therefore அப்ப வந்து 2 lambda plus 2 mu is equal to 1 by g. therefore lambda minus 2 mu is equal to 1 by 3 ன்னு வரும். ஓகேவா? from 3 ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 by 3k அப்படின்னு வரும். adding 3 and 4, sorry 4 and 5. so இப்போ 4 and 5 வந்து ஆட் பண்றப்ப so 2 mu 2 mu கேன்சல் ஆயிடும். ஏன்னா நெகட்டிவ் டேர்ம்ல பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்கு, கேன்சல் ஆயிடும். 3 lambda is equal to
1 by g into plus 1 by 3k. அப்ப வந்து இந்த 3k plus g get LCMS எடுத்தோம்னா 3k plus g ன்னு வரும். Therefore 3k plus g divided by 3gk அப்படின்னு வரும். Therefore or we can represent the term as lambda அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துட்டு போனோம்னா அது வந்து மல்டிப்ளை ஆகி 3k plus g divided by 9gk அப்படின்னு வரும். ஓகேவா? from 1 first equation lambda is equal to 1 by e, that is e is equal to 9gk divided by 3k plus g அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து equation 7 ன்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரிலேஷன் between g, k and b. so அதுக்கு வந்து பார்த்தோம்னா Poisson's ratio v is given as v is equal to mu by lambda அப்படின்னு சொல்லிட்டு from 2 lambda plus mu is equal to 1 by g. therefore we can from 3 ல வந்து பாத்தீங்கன்னா lambda minus 2 mu is equal to 1 by 3k. subtracting 3 from 2, 3 ல இருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? minus 3 sorry plus 3 mu is equal to 1 by 2g minus 1 by 3k அப்படின்னு வரும். therefore mu is equal to 3k minus 2g divided by 18gk அப்படின்னு வரும். அதை வந்து ஈக்குவேஷன் 8 ன்னு வச்சுக்கிறாங்க. hence v is equal to mu divided by lambda, that is equal to 3k minus 2g divided by 18gk into 9gk divided by 3k plus g அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்மை வந்து அந்த ஈக்குவேஷன் யூசிங் ஈக்குவேஷன் 6 மூலமா நம்ம வந்து அந்த அதை வந்து கால்குலேட் பண்றோம். அப்ப வந்து அந்த டேர்ம் வந்து திருப்பியும் சிம்பிளிஃபை ஆகி என்னவா மாறும்னா v is equal to 3k minus 2g divided by 6k plus 2g அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே டேர்ம் வந்து ரிலேஷன் பிட்வீன் eg and v. ஓகே, ஸோ அது வந்து எப்படி மாறும்னா from 1 lambda is equal to 1 by e நமக்கு தெரியும் அது ஏற்கனவே. from 2 lambda is equal to mu is equal to 1 by 2g அதுவும் தெரியும். dividing 2 by 1, dividing 2 வந்து 1 டிவைட் பண்ணா lambda plus mu divided by lambda is equal to e by 2g அப்படின்னு வரும். ஓகேவா? therefore 1 plus mu divided by lambda is equal to e divided by 2g, or we can express the term as 1 plus v is equal to e divided by 2g அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். therefore v is equal to e by 2g minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்மை வந்து எழுதலாம். ஓகேவா? then limitation of volume v, value v, value v வந்து எவ்வளவு லிமிட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது v is equal to 3k minus 2g divided by 6k plus 2g ஆ இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3k into 1 minus 2v that is equal to 2g into 1 plus v அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் த எலாஸ்டிக் மாடல். ஓகேவா? ஸோ அந்த 3 கேஸ் ரிலேஷனும் பார்த்தோம், பிளஸ் வேல்யூவும் பார்த்தோம். ஓகே, தென் ஆஃப்டர் வந்து ஸ்டாட்டிக் டார்ஷனை வந்து பார்ப்போம். ஓகே, டார்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்க? ஸோ டார்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு ஒயர் இருக்குன்னா அதை வந்து ட்விஸ்ட் பண்றாங்க. அந்த ஒயரை ட்விஸ்ட் பண்றப்ப அதோட லென்த், அதோட பைன்ற ஆங்கிள் வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து கியூபுக்கு பார்த்தோம், இப்போ வந்து ஒயருக்கு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த வந்து செட்டப் ஆஃப் த ஒயர். ஓகே, ஒரு ஒயர் வந்து இருக்குது, அது வந்து லென்த் எல்ன்றது லென்த், ஏன்ற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட், பி டேஷ் பின்றது அதோட லென்த் ஆஃப் த ஒயர். அது பி டேஷா மாறுச்சுன்னா பையன்ற ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். பி டேஷா வந்து அது வந்து நவுறப்ப அது பையன்ற ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி தீட்டான்ற ஆங்கிள் வந்து நவுறுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லைன் சப்ஜெக்டட் டு ஏபி. ஓகே, இது அந்த இதுதான் ட்ரையாங்கிள் பிஏ பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பை. பிஏ பி டேஷ் வந்து பையன்ற ஆங்கிளா இருக்கு. பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ தீட்டா எல் பை அப்படின்னு சொல்லலாம். பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ தீட்டா பை எல் அப்படின்னு சொல்லலாம். The rigidity modulus G is equal to shearing stress by angle of shear அப்படின்னு சொல்லலாம். shearing stress is equal to G into pi, that is equal to Gx theta by L அப்படின்னு சொல்லலாம். The shearing stress is equal to shearing force by area of on which the force act. so எவ்வளவு ஏரியா வந்து அது வந்து ஆக்ட் ஆகுது. The shearing force is equal to shearing stress into area on which the force act. எவ்வளவு ஏரியால வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். The area over which the shearing force act is equal to 2 pi x into dx அப்படின்னு சொல்லலாம். The shearing force F is equal to
gx theta divided by L into 2 pi x into dx அப்படின்னு சொல்லலாம். Therefore, the moment of this force above the axis O dash of the cylinder gx theta divided by L into 2 pi x dx into x. Therefore, 2 pi g theta divided by L into x cube dx அப்படின்னு சொல்லலாம். Therefore, the twisting of the torch on the whole the cylinder, அந்த whole cylinderக்கு வந்து எவ்வளவு twist வந்து நடக்குது அப்படின்றப்ப c is equal to 0 to a. 0 to a னா அந்த total length. So total length 2 pi g into theta divided by L into x cube dx அப்படின்னு வந்து நடக்குது. Therefore, c is equal to pi into g a power 4 theta divided by 2L அப்படின்னு சொல்லலாம். The torsional per unit twist theta is equal to 1 radiant. Therefore, c is equal to pi g a power 4 2L அப்படின்னு சொல்லலாம். So note வந்து சொல்லியிருக்காங்க, the external torque is applied the cylinder of the twist it once internal force வந்து மூவ் ஆகும். Therefore, material of the form of the hollow cylinder க்கு அது மாதிரி வேரி ஆகும். hollow cylinder வந்து எப்படி இருக்கும்னா c is equal to a to b அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து 0 to a ன்னு சொன்னாங்க. இப்போ வந்து hollow cylinder க்கு a to b 2 pi g theta divided by L into x cube dx. Therefore, pi g theta divided by 2L into b power 4 minus a power 4. The torsional per unit twist 2 c is equal to pi g into b power 4 minus a power 4 into divided by 2L அப்படின்னு சொல்லலாம். So determination of rigidity modulus and static torsional method. Static torsion மெத்தட்ல வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒயரை வந்து ஒரு வெயிட்டை வந்து வச்சுக்கிறாங்க. அந்த ஒயர்ல வந்து ஒரு நீடில் மாதிரி வச்சுக்கிட்டு அது எவ்வளோ லென்த் வந்து அது வந்து மூவ் ஆகுது, அது வந்து எவ்வளோ ட்விஸ்ட் வந்து நடக்குது அப்படின்றத பார்க்கறது தான். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் 1.8 பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். S1 S2ன்றது அந்த பாயிண்ட், அந்த அந்த ஒயரோட ட்விஸ்ட் வந்து எவ்வளவு நடக்குதுன்றத பாத்துக்கிறது QR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. Wன்றது வீல். ஓகேவா? ஸோ Mன்றது மாஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா Mன்ற மாஸ் வந்து தொங்க விட்டுருக்காங்க. அப்ப வந்து தொங்க விடுறப்ப அந்த ஒயர் வந்து இழுக்கப்படுது. ஓகே, இழுத்துதுன்னா அப்ப வந்து அந்த 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 நீடில் வந்து சேஞ்ச் ஆகும். S1 S2ன்ற நீடில் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுறது எவ்வளவு ட்விஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா டிகிரி வந்து நடக்குது. therefore தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை 1/180 ரேடியன்டா இருக்குது. the restoring torque is equal to pi GA power 4 divided by 2L into theta pi divided by 180 அப்படின்னு சொல்லலாம். for ஈக்குலிபிரியமா இருக்கிறதுனா அது வந்து mgr is equal to pi GA power 4 divided by 2L into theta into pi by 180. therefore G is equal to 360 mgr L divided by pi square a power 4 theta அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஆங்கிள் வந்து நடக்குது. டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடலஸ் பை ஸ்டாட்டிக் டார்ஷன் மெத்தட். ஸ்டாட்டிக் டார்ஷன் மெத்தட்ல தான் என்னவா, ஸ்டாட்டிக் டார்ஷன் மெத்தட்ல அதே செட்டப் தான், மேல இந்த செட்டப்பே தான், பட் we are using the mirror here. ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப்ல யூஸ் பண்றப்ப அந்த ஒயர்ல வந்து நம்ம வந்து மிரர் வச்சிருப்பாங்க. மிரர் வச்சிருந்தா அப்ப அந்த மிரர் வந்து எவ்வளவு ஆங்கிள் வந்து நவுறுது, அது வந்து பெண்ட் ஆகுது, அதை வச்சு அந்த ஸ்கேல்ல வந்து நம்ம வந்து அந்த ரீடிங் பார்ப்போம். ரீடிங் பார்த்து அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா 1.9 பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். இதுல வந்து ஸ்கேல் இருக்குது, டெலஸ்கோப் இருக்குது. இப்போ வந்து வெயிட் ஆட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிராம் ஆட் பண்றப்ப ஒரு மாதிரி இருக்கும். 100 200 300 சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த மிரர் வந்து பெண்ட் ஆகிட்டே வரும். பெண்ட் ஆகிட்டே வர்றப்ப வந்து அந்த ஸ்கேலோட ரீடிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேலோட ரீடிங் வந்து மாத்திக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? therefore அதுல கால்குலேஷன் பாத்தீங்கன்னா G is equal to 4 mg RL D divided by pi a power 4 s அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த இந்த பாக்ஸை பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். வெயிட் W, இந்த டார்க் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வெயிட்டை போட்டுக்கிட்டே இருப்போம், அது ரீடிங் எடுப்போம். அதுக்கப்புறமேட்டு வெயிட்டை ரிமூவ் பண்ண ரீடிங் எடுப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் டார்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டு ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒர்க் டன் இன் ட்விஸ்டிங் ஆஃப் எ ஒயர். ஒரு ஒயரை வந்து ட்விஸ்ட் பண்றப்ப எப்படி எவ்வளோ ஒர்க் டன் வந்து நடக்குது
Consider a cylinder wire of length L and radius A. அது வந்து radius A இந்த fixed வந்து ஒரு சைடு வந்து ஃபிக்ஸா இருக்கும், ஒன்னு வந்து கிளியர் இத ட்விஸ்ட் பண்ற இடத்துல வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகாத இருக்கும். Therefore C is equal to small c into theta. The work done of the twisting wire through the small angle d theta is c d theta is equal to c theta divided into d theta அப்படின்னு சொல்லிட்டு. Therefore the total work done என்னன்னா w into integral of 0 to theta. 0 ல இருந்து thetaன்ற ட்விஸ்ட் வந்து நடக்குது. c into theta into d theta. Therefore w is equal to 1 by 2 c into theta square அப்படின்னு சொல்லலாம். Okay, the angle of the twist of the wire is stored up in the wire as potential energy ஸ்டோர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். The first torsional oscillation of a body. ஒரு torsional oscillation ஆறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The potential energy of the wire due to the twist வந்து எவ்வளவு நடக்குதுன்னா 1 by 2 into c into theta square அப்படின்னு சொல்றாங்க. அதோட கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கும்னா 1 by 2 into i omega square that is equal to 1 by 2 i into d theta by dt whole square அப்படின்னு சொல்றாங்க. ஒமேகா ஸ்கொயர் வந்து d theta by dt ன்னு எழுதலாம். Therefore total energy of the system வந்து 1 by 2 i into d theta by dt into the whole power square that is equal to plus 1 by 2 c theta square that is equal to a constant. இது வந்து ஒரு constant value அப்படின்னு சொல்லலாம். Differentiating this equation respectively by t. Okay, இத வந்து t ஆல differentiate பண்ணா 1 by 2 i 2 d theta by dt into d square theta divided by dt square plus 1 by 2 c2 theta divided by t2 into d theta by dt that is equal to theta that is equal to 0 ன்னு சொல்லலாம். Therefore இப்ப இந்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்னா d square theta by dt square plus c by I theta is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. Therefore the simple harmonic motion of the period t is equal to 2 by root of I by c அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி rigidity modulus of torsional pendulum. torsional pendulum வந்து rigidity modulus. அதே மாதிரி நம்ம torsional pendulum பார்த்திருப்போம். ஓகே, சோ அதுல வந்து ஒரு வயர்ல வந்து ஒரு torsional pendulum வச்சு அதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணா அது வந்து எவ்வளவு இருக்குது, மாஸ் வந்து வச்சு ரொட்டேட் பண்ணலாம், வைக்காதையும் ரொட்டேட் பண்ணலாம். அந்த மாஸ் வச்சதுன்னா d1 லென்த்ல வைக்கணும். therefore லென்த்ல வச்சா அது வந்து ட்விஸ்ட் பண்ணோம்னா எவ்வளவு டைம் பீரியட்ல வந்து அது வந்து ஆசிலேட் ஆகுது, ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். therefore t1 is equal to 2 pi root of i1 divided by c. therefore t1 square is equal to 2 pi square by c into i1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? therefore அதுல வந்து பாத்தீங்கன்னா i1 is the moment of inertia ன்னு சொல்லலாம், c is the torsional per unit twist ன்னு சொல்லலாம், io அப்படின்னா moment of inertia of the disc ன்னு சொல்லலாம், small I வந்து moment of inertia of each mass ன்னு சொல்லலாம். therefore i1 is equal to i0 plus 2i plus 2m d1 square அப்படின்னு சொல்லலாம். therefore t1 square is equal to 2 pi square divided by c. therefore into i0 plus 2i plus 2m into d1 square, அது வந்து equation 1 ன்னு சொல்லலாம். therefore the total mass of the disc வந்து t2 square is equal to 4 pi square divided by c into 4i i0 plus 2i plus 2m d square d2 square அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணா பட் நமக்கு தெரியும் c is equal to pi ga power 4 divided by 2l. அப்ப வந்து அது சிம்பிளிஃபை பண்ணா g is equal to 16 pi lm d2 square minus d1 square divided by a power 4 into t2 square minus t1 square அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஜின்றது என்னன்னா டிட்டர்மைண்ட் அது வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடியது. ஓகேவா? சோ இது வந்து யூசிங் திஸ் ரிலேஷன் g is determined. இந்த ரிலேஷன் பத்தி d வந்து டிட்டர்மைனா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தென் வந்து பெண்டிங் ஆஃப் த பீம் வந்து நத்திங் பட் ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அந்த ஸ்கேலை வந்து ஒரு வெயிட் வந்து நான் சஸ்பெண்ட் பண்றேன்னா அது வந்து பெண்ட் ஆகும். நார்மலா வந்து ஒரு ஸ்கேல்ல வந்து ஒரு எண்டை பிக்ஸடா வச்சுட்டு ஒரு எண்டை வந்து நான் வெயிட் வச்சேன்னா அது வந்து பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆச்சுன்னா அது வளைய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பெண்டிங் ஆஃப் த பீம். அதை வச்சு ஸ்டடி பண்றது தான் பெண்டிங் ஆஃப் த பீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த பெண்டிங் ஆஃப் த பீம் ஆர் ராட், இது வந்து ஒரு ஸ்கேலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ராடும் வச்சுக்கலாம். இது யூனிஃபார்மா இருக்கலாம், இல்லை நான் யூனிஃபார்மாவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெண்டிங் ஆஃப் த பீம் ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை நான் ரெண்டு சைடும் வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன்.
2 எட்ஜ் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றப்ப அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது, வளையிறப்ப ஸோ ஆங்கிள் தீட்டான்ற ஆங்கிள் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ ஏபி அப்படின்றது the length of the scale. ஓகே, a dash b dashன்றது அந்த எவ்வளவு லென்த் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வளையுது அப்படின்றது தீட்டான்ற ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. ஒரிஜினல் லென்த் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. the extended length வந்து b dash is equal to r plus z into theta அப்படின்னு சொல்லலாம். r plus zன்றது zன்ற லென்த் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இன்க்ரீசிங் லென்த் வந்து எவ்வளவா இருக்கும்? a dash b dash minus ab ஆனா அந்த இன்க்ரீசிங் லென்த். அப்ப வந்து பாத்தீங்கன்னா r plus z into theta minus r theta, that is z into thetaன்றது increase in length அப்படின்னு சொல்றான். the linear strain is equal to increase in length divided by original length. increase in length divided by original length னா increase in length தான் நமக்கு தெரியும், z into theta divided by original length r into theta, that is theta cancel ஆயிடும், z by r அப்படின்றது தான் நமக்கு வந்து linear strain அப்படின்னு சொல்லலாம். therefore E is equal to Young's modulus of the material. E is equal to stress divided by linear strain, that is stress into is equal to E into linear strain, that is E into Z by R. Therefore A is the area of cross section. Lambda A என்றது area of cross section. area of cross section is equal to stress into area, that is E into Z divided by R into del A அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் வந்து கொஞ்சமா நடக்குது. the moment of the force வந்து E into Z divided by R into del A minus into Z அப்படின்னு சொல்லலாம். E by R into del A minus Z square அப்படின்னு சொல்லலாம். therefore the total sum of the momentum of the force வந்து எவ்வளவு இருக்கு? E by R is equal to sigma A del A minus into Z square அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ கொஞ்சமா தான் வந்து நடக்குது அதோட ஏரியா வந்து. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், கேன்றது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிப்ரெஷன் ஆஃப் த லோடட் எண்ட் ஆஃப் த கேன்டிலிவர். கேன்டிலிவர்ல வந்து லோடட் எண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதுவும் அதே தான், ஒரு ஸ்கேல் இருக்குது. ஓன்றது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நான் அதர் ஏ டேஷ்ன்றது வந்து வெயிட் வந்து வைக்கிறது, டபிள்யூன்றது வெயிட். ஓகே, வெயிட் வைக்கிறது. ஸோ வெயிட் வைக்க அது வந்து பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து அது வந்து மூவ் ஆகுது, சென்டர்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றது தான். The internal bending momentum EA k square divided by R. Therefore, from the equilibrium Wx is equal to EA k square divided by R. Therefore, R is equal to EA k square by Wx அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Therefore, angle PCQ is equal to d theta அப்படின்னு சொல்லலாம். Therefore, PQ is equal to dx is equal to R into d theta, or d theta is equal to dx by R. Therefore, dx is into Wx divided by EA k square. அது வந்து ஈக்குவேஷன், அது வந்து எதுல இருந்து எடுத்துட்டோம்னா ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம வந்து அதை எடுத்துட்டு வரோம். dy is equal to அதே மாதிரி dx கண்டுபிடிச்சோம். இப்போ dy is equal to x into d theta. x into d theta க்கு பதிலா என்ன போடலாம் நம்ம? Wx dx divided by EA k square அப்படின்னு போடலாம். Therefore Wx square ஆ மாறும், x into x square ஆ மாறும். Wx square into dx divided by EA k square. அதை வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கலாம். That total depression of the end of the cantilever y is equal to integral of 0 to L Wx square divided by EA k square into dx. Therefore WL cube divided by 3EA k square அப்படின்னு சொல்லலாம். The relation between the tangent of the end of the cantilever. End of the cantilever வந்து எவ்வளவு deflection வந்து இருக்குது? Angle between the tangents PQ, P and Q. எவ்வளவு P க்கும் Q க்கும் வந்து எவ்வளவு angle வந்து d theta angle வந்து இருக்குது. Therefore d theta is equal to Wx divided by EA k square into dx அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி angle between the tangent O and A. ஓவுக்கும் ஏவுக்கும் எவ்வளவு ஆங்கிள்? தீட்டான்ற ஆங்கிள் இருக்கு. அதாவது இன்டெகிரல் ஆஃப் 0 to L ன்னு சொல்லலாம். ஓகேவா? Therefore W is Wx into divided by EA k square into dx அப்படின்னு சொல்லலாம். Therefore theta is equal to WL square divided by 2EA k square அப்படின்னு சொல்லலாம். So for work done in the uniform bending bendingல வந்து எவ்வளவு work done வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா del A is equal to EZ divided by R into del A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Therefore the linear stress of the filament is equal to Z divided by R. L என்றது length of the filament. Therefore ZL divided by R ன்னு சொல்லலாம். The work done in the bending of the filament வந்து எவ்வளவு இருக்குன்னா 1/2 into force into extension. எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1/2 into force வந்து நமக்கு தெரியும் EZ divided by R into del A.
இன்டூ எக்ஸ்டென்ஷன் வந்து ZL டிவைட் பை R. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் 1/2 இன்டூ EL டிவைட் பை R ஸ்கொயர் இன்டூ Z ஸ்கொயர் இன்டூ del A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Therefore the uniform bending R is constant. Therefore work done of the bending of the whole beam is வந்து எவ்வளவு இருக்குன்னா W is equal to 1/2 EL divided by R square into the sigma Z square into del A. Therefore that is equal to 1/2 EL divided by R square into AK square அப்படின்னு சொல்லலாம். Therefore that is equal to 1/2 EAK square divided by R into L by R அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So for work done of the uniform bending is equal to 1/2 bending moment into area subtended by the bend of the curvature அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் த யங் ஸ்மால்லஸ். ஒரு யங் ஸ்மால்லஸ்ல வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் வந்து நடக்குது. ஓகேவா, இது வந்து யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா வெளியில சென்டர்ல வந்து வெயிட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணா அது வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங். அதுல வந்து பின் வச்சு எவ்வளவு லென்த், ஒரு நைஃப் எட்ஜ் வச்சிருக்காங்க, 2 நைஃப் எட்ஜ் வச்சிருக்காங்க. அந்த நைஃப் எட்ஜுக்குள்ளார இருக்கிற டோட்டல் லென்த் வந்து Lன்னு சொல்றாங்க. Cன்றது சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஸ்கேல், சென்டர் பாயிண்ட் Wன்றது வெயிட் ஆஃப் த வெயிட் சஸ்பெண்டட் ஆன் த ஸ்கேல். ஓகே, எவ்வளவு வெயிட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்றது. ஸோ Cன்ற பாயிண்ட்ல வந்து ஒரு பின்ன வச்சு பார்ப்பாங்க. ஓகேவா. Therefore y is equal to WL cube divided by 48 EAK square அப்படின்னு சொல்லலாம். Or we can express the term as E is equal to WL cube divided by 48 AK square into Y அப்படின்னு சொல்லலாம். Therefore W நமக்கு தெரியும் mg அப்படின்னு சொல்லிட்டு W சொல்லலாம். AK square வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா BD cube divided by 1/2 divided by 12 ன்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த டேர்ம் வந்து எப்படி மாறும்னா E is equal to mg L cube divided by 48 into BD cube divided by 12 into y அப்படின்னு சொல்லலாம். Therefore E is equal to mg L cube divided by 4 BD cube into y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. அதே மாதிரி யூனிஃபார்ம் பெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து வெயிட், அதாவது நைஃப் எட்ஜ் இருக்கும், நைஃப் எட்ஜ் பக்கத்துல வந்து வெயிட்டை வந்து ரெண்டு சைடு ஸ்கேலோட வெயிட்ல வந்து ரெண்டு சைடும் பெண்ட் ஆகும். இது வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மிரரை வந்து சென்டர்ல வச்சிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் மிரர் வந்து ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணாங்க. இந்த எவ்வளவு வெயிட் வந்து ரெண்டு சைடு ஆட் பண்ணாங்க. CD இந்த பாயிண்ட்ல வந்து வெயிட் இருக்கும், வெயிட் சஸ்பெண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C என்ற பாயிண்ட்ல வந்து 50 கிராம் ஆட் பண்ணா D என்ற பாயிண்ட்லயும் 50 கிராம், C என்ற பாயிண்ட்ல வந்து 200 கிராம் அப்படின்னா D என்ற பாயிண்ட்லயும் 200 கிராம். ஸோ அப்போ வந்து ஈக்குவலா யூனிஃபார்மா வந்து வெயிட் ஆட் பண்ணி அதுல வந்து ஸ்கேல்ல வந்து வேல்யூ வந்து பார்ப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்றேன். அது டிஸ்டன்ஸ் வந்து Dன்ற டிஸ்டன்ஸ், ஸ்கேல் அந்த மிரர், y is equal to SX divided by 2D. Therefore y is equal to WAL square divided by 8 EAK square அப்படின்னு சொல்லலாம். SX divided by 2D mg A square AL square divided by 2 divided by 8 E BD cube divided by 12 அப்படின்னு சொல்லலாம். Therefore E is equal to 3 mg AL square into D divided by SXB D cube அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா லோட் ஆகிறப்ப எப்படி இருக்கும், அன்லோட் ஆகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். y is equal to WAL square divided by 8 EAK square அப்படின்னு சொல்லிட்டு W வந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்ததே தான். ஓகேவா. ஸோ அப்போ வந்து E is equal to mg AL square divided by 2B D cube into y. இதுதான் வந்து ஃபார்முலா யங் ஸ்மால்லஸ் ஆஃப் த பீம். இது லாஸ்ட் வந்து காயின்ஸ் மெத்தட். ஓகே, கோயினிஸ் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்கேல் அண்ட் டெலஸ்கோப் அண்ட் மிரர் இங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிரர் வந்து ரெண்டு சைடுமே இருக்கும், அதாவது வெயிட்டை வந்து சென்டர்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கேல் நைஃப் எட்ஜ் வந்து K1 இருக்கு பாருங்க, K1 K2 அப்படின்ற இடம் வந்து நைஃப் எட்ஜோட இது, M1 M2ன்றது மிரரு, Tன்றது டெலஸ்கோப், Sன்றது ஸ்கேல். ஓகே, Cன்றது ஸ்கேல். ஓகே, mgன்றது வெயிட் ஆஃப் த suspended on the scale. Okay, weight suspend on the scale வந்து mg ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப டெலஸ்கோப் வழியா பாத்தீங்கன்னா வந்து M1ன்ற மிரர் தெரியும், அது அந்த M1 ஓட இமேஜ் வந்து M2ல தெரிஞ்சு M2ல வந்து ஸ்கேல் தெரியும். ஓகேவா. சோ அப்ப வந்து ஸ்கேலை வந்து இன்டைரக்டா நம்ம வந்து பாக்குறோம். ஸ்கேல் வந்து M2ல பட்டு M1ல பட்டு டெலஸ்கோப்ல தெரியும். ஓகேவா. சோ அதுதான் இது. ஸோ இதை செட்டப்பை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து பார்ப்பீங்க. ப்ராக்டிக்கலில் வந்து இது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதில் வந்து இது வந்து நீங்கள் யங் ஸ்மால்லஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பீம் ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா E is equal to 3 mg L square into 2D plus L
divided by 2b d cube into x அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுல வந்து எல்ன்றது ஸ்மால் எல்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நைஃப் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கேல் அண்ட் த மிரர். டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டின்றது ஸ்கேலுக்கு மிரருக்குள்ளார டிஸ்டன்ஸ், கேபிட்டல் எல்ன்றது ரெண்டு மிரருக்குள்ளார இருக்கிற டிஸ்டன்ஸ், எஸ்ன்றது ஷிஃப்ட் இன் த ஸ்கேல் ரீடிங் ஆஃப் த லோட் எம்ஜி, எம்ஜின்ற ஷிஃப்ட், பின்றது பிரெத் ஆஃப் த பீம், டின்றது திக்னஸ் ஆஃப் த பீம். ஓகேவா? So theta and angle between the each end of the beam has been turned down loading. Okay, so இப்போ வந்து தீட்டான்றது எப்படி இருக்கும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைட் பை 16 EAK ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபிகர் 1.24B பார்த்தீங்கன்னா தெரியும், டெலஸ்கோப் வந்து மிரர் வந்து தெரியுது. மிரர் வந்து ஆங்கிள் வெயிட் ஆட் பண்ண M1 பொசிஷன்லேருந்து M1 டேஷ்ன்ற பொசிஷன் மூவ் ஆகும். அதே மாதிரி மிரர் 2 வந்து M2ன்ற பொசிஷன்லேருந்து M2 டேஷ்ன்ற பொசிஷன்ல வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்கேலோட ரீடிங் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸ்கேலோட ரீடிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 2 தீட்டா 4 தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? The total shift of the scale reading is equal to S is equal to CK plus KH அப்படின்னு சொல்றான். Therefore that is equal to EG plus KH, that is equal to L2E theta plus 2D 4 theta. இப்போ வந்து இதை காமனா எடுத்தோம்னா L plus 2D வந்து காமனா எடுத்துக்கிறோம். அப்போ வந்து L plus 2D into 2 theta அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் theta is equal to WL square divided by 16 EAK square அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? So therefore S is equal to L plus 2D into X into 2 WL square divided by 16 EAK square. Therefore E is equal to WL square into L into 2D divided by 8 AK square into S அப்படின்னு சொல்லலாம். The AK square is equal to BD cube divided by 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ bending of the rectangular cross section of the wire வந்து தெரியும், W is equal to mg நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து W is equal to mg வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அதே மாதிரி AK ஸ்கொயருக்கு பதிலாக BD cube divided by 12 அப்படின்றது தெரியும். நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த டேர்ம் எப்படி மாறும்னா E is equal to 3mgl square into 2D plus L divided by 2BD cube into S அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதோட வந்து இதான் வந்து கோயினிஸ் மெத்தட். ஓகே, கோயினிஸ் மெத்தட்ல வந்து பெண்டிங் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதோட வந்து 4th யூனிட் வந்து முடியுது. அதாவது நம்ம இந்த 4th யூனிட்ல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ யங்ஸ் மாடலஸ் ஆஃப் த பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் கோயினிஸ் மெத்தட், யூனிஃபார்ம் பெண்டிங்கு, எலிவேஷன், டிட்டர்மினேஷன், ஆப்டிக்கல், இது எல்லாமே நம்ம வந்து இந்த மெத்தட்ல வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? So next classல வந்து either we can see the 3rd unit or 5th unit வந்து பார்ப்போம். ஓகேவா? Thank you. So if you have any doubt, ask me, call me. Okay, thank you very much.